என்ன யோசனை லக்ஷ்மணா? நான் தமையனை தேடிச் செல்கிறேன். ஆனால் செல்வதற்கு முன்னால் தாம் ஓர் வாக்கு நல்க வேண்டும். நான் மீண்டும் குடில் வந்து சேரும் வரை தாங்கள் குடில் விட்டு புறம் வரலாகாது. நல்லது லக்ஷ்மணா. இந்த ஆசிரமம் விட்டு நான் புறம் வர மாட்டேன். தமது பாதுகாப்பு கருதியே இவ்வார்த்தை உரைக்கின்றேன். அதை பேணிக் காப்பது தம் கடமையாகும். மற்றொன்றையும் கூறுகிறேன் அண்ணியாரே. தாம் தனித்திருக்கும் வேளை அசுரர் இவ்விடம் வரலாம். ஆகையால் அத்தீய சக்திகளை செயலிழக்கச் செய்வதற்காக நான் இந்த ஆசிரமத்தை காக்க வேண்டும். அண்ணியாரே, தம்மையும் இப்பர்ணசாலையையும் பாதுகாக்க நான் ஒரு ரேகை உருவாக்குவேன். சர்வேஸ்வரா, இறைவனாக நான் வணங்கும் என் தமையனுக்கு நான் இதுவரை ஆற்றிய சேவைகள் சத்திய மனதோடு ஆற்றப்பட்டிருந்தால், ஒரு புத்திரனின் ஸ்தானத்தில் இருந்த அந்நியாருக்கு நான் புரிந்த சேவைகள் உண்மையாகுமானால், தூய உள்ளத்தோடு நான் ஆற்றிய செயல்கள் அனைத்தும் தர்ம நெறியாகுமானால், இன்று தாம் இலக்குவனுக்கு சக்தி நல்குங்கள். என் கரம் கொண்டு கிழிக்கப்படும் ரேகை எந்த மாய சக்திகளும் அசுர குலத்தவரும் அதர்மிகளும் கடக்க இயலாததாக வேண்டும். அண்ணியாரே, தம் புத்திரனுக்கு இணையான இலக்குவன் கிழிக்கும் ரேகை இது. புத்திர பாவத்தோடு நித்தம் சத்திய சேவைகள் புரிந்து வாழும் இலக்குவனின் லக்ஷ்மண ரேகை. எந்த அசுர சக்தியாலும் பாவாத்மாவாலும் இந்த ரேகையை கடக்க இயலாது. அண்ணியாரே, இங்கு மாயாவி அசுரர்களும் ராட்சசர்களும் ரிஷி முனிவராகவும் விலங்காகவும் ரூபம் தரித்துள்ளனர். என் நிலை தமக்கு உருவானாலும் தாம் இந்த ரேகையை கடக்கலாகாது. இந்த ரேகையில் அடங்கியுள்ள சக்தி தம்மையும் குடிலையும் பேணிக் காக்க வல்லதாகும். கிழிக்கப்பட்ட ரேகை இதை கடக்க முற்படுவோரை நிர்மூலமாக்கி அழிக்க வல்லதாகும். என் அன்னையாய் விளங்கும் தாம் இந்த ரேகையை கடக்காதிருக்கும் வரை இதன் சக்தி உச்சம் பெற்றிருக்கும். ஒருவேளை தாம் இதை கடக்க முற்பட்டால் லக்ஷ்மண ரேகை தன் லட்சியம் இழக்கும். நல்லது லக்ஷ்மணா, இனி காலம் தாழ்த்தாமல் வனம் நோக்கி புறப்படு. உத்தரவு அண்ணியாரே.